அவங்க மேல இருக்கிற உரிமையில தாமா அப்படி பேசிருக்கணும். அவளுக்கு அவ தங்கச்சிக்கு மேலேயும் பாசம் இருக்கு. அவங்க வாழ்க்கை மேல இருக்கிற அக்கறையில தாமா அப்படி பேசிருப்பா. எனக்கு ஒரு சந்தேகம், நிஜமாலே அந்த பொண்ணு உனக்கு தான் பிறந்தாளா? உண்மையை சொல்லுடி, உன் கூட இருக்கிறது உண்மையான புருஷன் தானா? அதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஆண்டி, என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அந்த ஆனந்தி எங்களை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டா. ரொம்ப அசிங்கமா போச்சு கிருஷ்ணா. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவளை விட்டு வைக்க கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு காட்டணும்னு. பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வாயா வா. அன்னைக்கு பொண்டாட்டிக்காக வக்காலத்து வாங்கின, இன்னைக்குனே பதில் சொல்ல போற. அவ வேலையை காட்டிட்டா பத்தியா? இங்க பார், இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதாயா சரியா வரும். என்னடா பேசுற நீ? என்ன முடிவு கட்டணும்? நான் தான் அவ வேணான்ட்டு இங்க வந்து இருக்கேன்ல. இப்ப இதுக்கு மேல என்ன முடிவு பண்ணுங்கிற? லுக் சரவணன், இதெல்லாம் சரி கிடையாது. எங்களை பாக்குற இடத்துல அசிங்கப்படுத்துற ஆனந்தி. ஏங்க, அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக அவளை கொல்லவா முடியும்? ஆமா, கொல்லதான் செய்யணும். கொல்றதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. இங்க பார், ஒண்ணு நீ அவளை அடக்கு, இல்ல இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டு நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம். தேவையில்லாம ரொம்ப தலையிடுற நீ. நீ யாரு? வெறும் கசின் தானே, அதுக்காக எனக்கும் நட்டாஷாக்கும் நடுவுல வருவியா? கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. சரவணன், அவன் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனந்தி விஷயத்துல ஏதாவது முடிவெடுங்க. சீக்கிரமா டைவர்ஸ் வாங்க ஏற்பாடு பண்ணுங்க. அவ இந்த பக்கம் வரக்கூடாது. ஏதாவது செய்யுங்க. நீங்க எதுவும் செய்யலனா நான் ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க திரும்ப உங்க பொண்டாட்டியோட வாழலாம் நினைக்காதீங்க. அது நடக்காது. ஏங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ விஷயத்துல நான் ஏதாவது செய்யணும்னா நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். அப்படிலாம் இருந்துட்டு இருக்கோம். அதனாலதான் அவ ஆடுறா. பாக்குற இடத்தெல்லாம் வச்சு எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அவ்வளவு திமிரா அவளுக்கு. அவளுக்கு அடி விழாதனாலதான் இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. ஒரு வாட்டி அடி கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஆட்டம் எல்லாம் தன்னால அடங்கிடும். இங்க பாருங்க அங்கிள், இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் டீசெண்டா டீல் பண்ண முடியாது. அவ ஒரு பஜாரி. அவ ரூட்லயே போய் தான் அவளை அடிக்கணும். என்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் பேசாம இருக்கீங்களோ இல்ல இந்த ஆளு முதல்ல பேசாம இருக்க சொல்லுங்க. இவர் பொண்டாட்டி பாசத்துல விட்டு வச்சிருக்கனால தான் இன்னும் இந்த பிரச்சனை தீராம இருக்கு. உனக்கு இதுக்கு சம்மதமே இல்ல. இருக்கு. ஆமா, இப்ப நீ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நான் தானே உன் பொண்டாட்டி. அந்த ஆனந்தி எப்படி போனா உனக்கு என்ன வந்துச்சு? அவ பண்ண தப்புக்கு கிருஷ்ணா டீல் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? கிருஷ்ணா, நீ டீல் பண்ணதா சரியா வரும். அவசரப்படாத. ஏய், என்ன விளையாடுறியா? விளையாடுறியா? என்ன சீட் பண்றியா? அவ மேல உனக்கு என்ன பாசம் இருக்குல்ல? அதானே? ஐயோ, புரியாம பேசாத. இது குடும்ப பிரச்சனை. அவ வேற அந்த கைராசி வீட்டுல இருக்கா. இப்ப போய் ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்க, அது எங்க அண்ணன் தம்பிகளை பாதிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சொத்து கிடைக்கிறதுல சிக்கல் ஆயிடும். புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுக்காக அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா? சரவணன், அவ எங்களை பார்த்தாலே பிரச்சனை பண்றா. அங்கிள், நீங்க விட்டுருங்க அங்கிள். இது எப்படி டீல் பண்ண நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்றேன், நான் எப்படி அந்த ஆனந்தியை டீல் பண்ணுவோ பண்ணி நான் முடிச்சு காட்டுறேன். வரேன், முடிச்சிட்டு வரேன்.
அம்மா, என் மேல உங்களுக்கு கோவமாமா? உண்மையில எனக்கு என்னம்மா கோவம்? எனக்கு என் மேலதான் கோவம். எல்லாரையும் மன்னிக்கிற குணம் உனக்கு இருக்கு, ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. சித்ரா புருஷனை நான் அடிச்சது தப்புதான், ஆனா நான் எதுக்காக அடிச்சேன்? என் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசினா, அதான் ஆத்திரத்தை அடக்க முடியாம அவன் அடிச்சிட்டேன். ஆனா அந்த வீரசேனன் பேசின பேச்ச மட்டும் நீ கேட்டிருந்தன்னு வச்சுக்க, நீ அவனை வெட்டி போட்டிருப்பம்மா. இவ்வளவு ஏமா அந்த செத்து போன சடகு போயிருந்தானே, என் கண்ணத்திலயும் அப்பா கண்ணத்திலயும் அரைஞ்சான். அது உனக்கே தெரியுமே. அன்னைக்கு எங்களுக்காக யாருமா வந்து பேசுனீங்க? ஒருத்தர் கூட வரல. சொல்லுமா. ஆனா இன்னைக்கு நான் அவனை அடிச்சதுக்கு ஆளாளுக்கு நான் பண்ணது தப்புன்னு சொல்றீங்களே, இது நியாயமா இருக்கா? என்ன யார் பேசியிருந்தாலும் பரவாயில்ல மீனாட்சி, நீ பேசுனதான் என்னால தாங்க முடியல. அம்மா, அந்த வீரசேனன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே நல்லவங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம வீட்டு பொண்ணு சித்ரா அவங்க வீட்டுக்கு போகணும்ல, அதை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. என்னம்மா பேசுற? அந்த ஆனந்தியை வெட்டி விட்டுட்டு சரவண இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதும் நீ அவன் மேல ஆத்திரப்பட்ட. சரவண மேல ஆனந்தி போலீஸ்ல புகார் கொடுத்தப்போ நீ ஆனந்திக்கு ஆதரவாயிருந்த. உன் தங்கச்சி விஷயம்னு வரும்போது என்ன அடங்கி போ சொல்றியா? அம்மா, அந்த மாதிரிலாம் இல்ல. பின்ன எப்படிமா? எப்படி? அம்மா, ஆனந்திக்கும் சரவணனுக்கும் இனிமே ஒத்தே வராதுங்கிற நிலைமை. அதுவும் சரவணன் செஞ்சது ரொம்ப தப்புமா. இனிமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை. ஆனா நம்ம சித்ரா நிலைமை அந்த மாதிரி இல்லையம்மா. அவ புருஷனை விட்டு விலகலையே. நம்ம சித்ராவுக்கு அவ புருஷனை விட்டு விலகணுங்கிற எண்ணமே கிடையாது. என்னம்மா சொல்ற? எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காம, அவன் கூட எப்படிமா இந்த சித்ரா பொண்ணு வாழ முடியும்? அம்மா, எல்லாமே என் மேலேயும் என் புருஷன் மேலேயும் உன் மேலேயும் இருக்கிற கோபம்தான். மத்தபடி சித்ரா மேல அவ புருஷனுக்கு எந்தவித கோபமும் கிடையாது. அதுவும் இல்லாம சித்ரா புருஷன் ஒரு மோசமான ஆள் கிடையாது. ஒரு காலத்துல நம்ம கூட நல்லபடியா பழகிட்டு இருந்தாரு. அவங்க அண்ணன் சாவுக்கு நாம தான் காரணம்னு நினைச்சு அந்த கோவத்துல இப்படி நடந்துட்டு இருக்காரு. நானே இதை கொஞ்ச நாள்ல சரி பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க இப்படி ஆத்திரப்பட்டு சித்ரா புருஷனை விளக்கு மாத்தால அடிச்சு சரி பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. போட்டோமா, போட்டோம். அப்படி ஒரு கேடு கட்டவன் அவளுக்கு புருஷனாவே இருக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் வாழ வெட்டி அவ இங்கே இருந்துட்டு போட்டோம். இல்லனா நானே ஒரு நல்ல பையனா பார்த்து மறுபடியும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறேன். என்னம்மா, என்ன பேசுறீங்க? அதுல அவளுக்கு விருப்பம் இருக்கணும்ல. அவ புருஷனோட இருக்கிறதுக்கு தான் அவ விரும்புறா. அவ ஏதோ ஒரு கோவத்துல தான் இங்க இருந்து போகாம இருக்காளே தவிர கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கணுங்கிற எண்ணமே அவளுக்கு கிடையாது. அவளுக்கு தான் புருஷனை மறந்து இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அப்படின்னா ஏமா இங்க இருக்கிற அவ? போசல அவ வீட்டுக்கு. அங்க போனா அவளை ஏத்துக்கணும்ல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அம்மா, நம்ம மேல அவங்களுக்கு கோபம் போகணும். குறிப்பா நீங்க சித்ரா புருஷனை அடிச்சதுனால அந்த பையனுக்கு நம்ம மேல கோபம் அதிகமா இருக்கு. அதுக்கு அம்மா, நீங்க அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா? நான் கேட்க மாட்டேன். அம்மா, இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. எதுக்குமா, எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா.
நட்டாஷா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாம் பேசுற மாதிரி நீயும் என்ன பேசாத. நான் இவ்வளவு தூரம் இங்க வந்து இந்த வீட்டுல இருக்கேன்னா நீயும் என்ன நம்பணும். ஆனந்தி அந்த மாதிரி பேசினா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? உங்க அடி மனசுல இன்னும் அவன் மேல பாசம் இருக்கு. அதாங்க பிரச்சனையே. அன்னைக்கு என்ன பார்த்து அவ அவ்வளோ அசிங்கமா பேசும்போது சரி, என் அப்பா அம்மாவை நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தும் போதும் சரி, நீங்க அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவ உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கூட நீங்க இல்லையே. அந்த நம்பிக்கையை நீங்க உருவாக்கி இருக்கணும். அப்படி செய்யாம சும்மா வந்துட்டேன் உன் கூட வாழ்றேன்னு சொன்னா பத்தாதுங்க. சரி, இப்ப என்ன செய்யணும் சொல்லு. நாம ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இங்க பார், அவளை போய் நான் கண்டிக்கணும், அவகிட்ட நான் போய் பேசணும்னு நினைக்காத. அதெல்லாம் முட்டாள்தனம். நான் போய் பேசினா அவ இதை விட 1000 மடங்கு பேசுவா. நீயே பாத்திருக்கல. இல்ல அவளை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு நினைச்சா அவளுக்கு சப்போர்ட்டா என்ன தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது நாளைக்கு நம்ம வாழ்க்கையை தான் பாதிக்கும். இப்போதைக்கு நாம என்ன செஞ்சாலும் பிரச்சனை தான். அமைதியா இருந்துதாமா காரியத்தை சாதிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நமக்கு கல்யாணம் ஆனது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க கூட முடியாம வேதனையில இருக்கங்க. இதெல்லாம் தானே நட்டாஷா நான் அன்னைக்கே சொன்னேன். ஆமா சொன்னீங்களே தவிர வேற எதுவுமே செய்யலையே. அன்னைக்கே நீங்க டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். அப்படி அப்ளை பண்ணிருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் வாங்கிருக்கலாம். அப்படி இப்படின்னு கதைய சொல்லி தப்பிக்க பார்க்காதீங்க. அதோட விளைவுதான் இது. இன்னைக்கு நான் அவளோட வார்த்தையில உடைச்சு போயிருக்கேன். என் காதுக்குள்ள அவ சொன்ன வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப கூட நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆனா நான் மட்டும் உங்களை நம்பணும், நம்பிக்கிட்டே இருக்கணும். இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்காக செஞ்சாதான் சரவணன் உங்க மேல நம்பிக்கை வரும். நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு நட்டாஷா, நான் செய்யறேன். சரி, இங்க பாரு, நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போயிடலாம். ஆமா, வேற ஊருக்கு போயிடுவோம். இங்க இருந்தா தானே அவ நம்மள டார்ச்சர் பண்ணுவா. எங்கன்னா போயிட்டா சட்டப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ முடியலனாலும் ஆத்மாத்மா ஒன்னா இருக்கலாம் சரவணன். எங்க போறது? எங்க வேணாலும் போலாம். எங்க அப்பாவுக்கு இந்தியால எல்லா இடத்துலயும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க வேணா போலாம் சரவணன். நீங்க பிசினஸ் பண்ணா பண்ணுங்க, இல்லையா நமக்கு எங்க கம்ஃபர்டபிளா இருக்கோ அங்க போலாம். நீங்க யோசிங்க சரவணன். எங்க போனா உங்க பிசினஸ் நல்லா டெவலப் பண்ண வசதியா இருக்குமோ அங்க போலாம். யோசிங்க. இல்ல உங்களுக்கு வேலை செய்யணும்னு தோணுதா, எங்க அப்பா கம்பெனில ஒரு வேலையாச்சும் பாத்துக்கோங்க. எது வேணாலும் ஓகே, ஆனா இங்க இருக்க கூடாது. டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டே இருக்கணும். இங்க இருந்த டார்ச்சர் தான் சரவணன். நான் அவளை பத்தி கேட்கவே கூடாது. அவ பேரை என் காதுல கூட நான் கேட்க கூடாது. எங்க போறதுன்னு நீங்களே யோசிங்க. நானும் அப்பா கிட்ட பேசுறேன். ஆனா போறோம். எப்படி நட்டாஷா? எப்படி திடீர்னு எப்படி எங்க? இப்பதானே சொன்னீங்க நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு. அதெல்லாம் பொய்யா? ஐயோ இல்ல, அப்படிலாம் இல்ல. நாம போறோம், அவ்வளவுதான். வேற வழி இல்ல. இதுதான் என் முடிவு. மீனாட்சி, மீனாட்சி. அதை வந்துட்டேங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்றேன் மீனாட்சி. அது உங்க அம்மா அப்பா. நீ உள்ள வா சொல்றேன். என்னங்க? இல்ல மீனாட்சி, சங்க தேர்தலுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. என்ன மீனாட்சி அமைதியா இருக்கு? நீங்க இல்லாத சூழ்நிலையால தான்
நான் இந்த தலைவர் பதவிக்கு நிக்க வேண்டியதா போச்சு. கொஞ்ச நாள்ல நீங்க வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த தலைவர் பதவியில நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பதவியில சூழ்நிலை காரணமா நான் நிக்கிறத மத்தவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியலங்க. அதுதான் எனக்கு இப்பவும் கொஞ்சம் நெருடலா இருக்கு. இவ்வளவு ஏன், இங்க பாரு மீனாட்சி, நீ நிக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவும் கூடாது. மத்தவங்க பேசுற மாதிரி நான் பேச மாட்டேன். என்ன கேட்டா என்னை விட சங்க தேர்தல் பதவியில நீ நிறைய சாதிப்ப. இது பாருங்க, நீங்க தலைவர் பதவியில நிக்க முடியாத சூழ்நிலை வந்ததுனால தான் நான் நிக்கிறேன். அப்படியே ஜெயிச்சு நான் தலைவர் பதவிக்கு வந்தாலும் நான் ராஜினாமா பண்ணிடுவேன். அப்பதானே நீங்க நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மீனாட்சி, அப்போ இந்த தேர்தல் எதுக்கு? ஏங்க, நீங்க தானேங்க சொன்னீங்க நீங்க நிக்க முடியாத சூழ்நிலையில நானும் நிக்கலன்னா அந்த வீரமணி அண்ணன் போஸ்டா தலைவர் பதவிக்கு வந்துருவாருன்னு. அது சரி மீனாட்சி, உன்ன தலைவரா நம்ம சங்க உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலையில நீதானே தலைவரா இருக்க முடியும். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்படி தலைவர் பதவியில? உன்னோட திறமை உனக்கு புரியல. இந்த வீட்டை நல்லபடியா நீதானே நிர்வாகம் பண்ற. ஏங்க, வீட்டையும் சங்கத்தையும் எப்படிங்க ஒப்பிட முடியும்? நிச்சயமா ஒப்பிட முடியும் மீனாட்சி. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அன்போடவும் ஆதரவோடவும் நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. அதே மாதிரி நீதான் நம்ம நெசவாளர்களுக்கும் கருணையோட செய்வ. இந்த பாரு மீனாட்சி, என்ன கேட்டேன்னு வச்சுக்க, எங்க அப்பாவை விட என்னை விட இந்த நெசவாளர் சங்கத்துக்கு நீதான் சிறந்த தலைவரா இருக்க போற. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மீனாட்சி. ஏங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு நீ ஒரு நல்ல மனைவியா இருக்கிறத தாண்டி நம்ம சங்கத்துக்கு நல்ல தலைவரா இருக்கணுங்கிறது என் ஆசை. எல்லா நெசவாளர்களும் சங்க கூட்டத்துல கலந்துக்கிறாங்க, நாமளும் அங்க போகணும். நீ எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இரு. சரவணன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நடேஷா சில விஷயங்கள் சொன்னாலாமே, அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன என்னவா? என்ன நான் சொன்னது எல்லாமே மறந்துட்டீங்களா? என்ன சொல்ற? எனக்கு புரியல. எதை பத்தி பேசுற? பாத்தீங்களா டாட், பாத்தீங்களா? டென்ஷன் ஆகாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரவணன், நடேஷா உங்ககிட்ட வேற ஊர்ல போய் 2 பேரும் செட்டில் ஆகிறத பத்தி பேசிட்டு இருந்தால, அதை பத்தி தான் கேட்கிறேன். என்ன சரவணன் யோசிக்கிறீங்க? அதுபடி என் பொண்ணு நானும் சரவணனும் ஊர்ல போய் இருந்துக்கிறோன்னு சொல்லியிருந்தா. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கும்போது தோணுச்சு, எங்களுக்கு எல்லாமே இவ தான். இவளை விட்டுட்டு வேற என்ன இருக்க போகுது எங்க லைஃப்ல? அதான் நாங்களும் உங்களோட வரலான்னு டிசைட் பண்ணிட்டோம். நிச்சயமா எங்களால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ண முடியும். நீங்களும் அங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். அதனாலதான். ஒரு நிமிஷம், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு பேச இந்த ஊரு தான், எனக்கு தெரிஞ்சது இந்த தொழில் தான். இதை விட்டு வேற எங்கேயோ போய் நான் என்ன பண்ண முடியும்? என்னங்க, என்ன தொழில் இது? இதுல என்ன பெருசா நீங்க பாத்துட்டீங்க? சும்மா ஒரு 4 புடவைய வாங்கி அதை நல்லா டெக்கரேட் பண்ணி அதுல 500 1000 புடவைய வாங்கிட்டு போனா அதுதான் உலகத்துல பெரிய பிசினஸா? நட்டாஷா, இதுதான் உலகத்திலே பெரிய பிசினஸ்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் ஒன்றும் உங்க அப்பா மாதிரி வேற தளத்துல இருந்து வந்த ஆள் கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவரோட பழக்க வழக்கங்கள் வேற. எங்களோடது பாரம்பரியமா பட்டு தொழில் செய்யற குடும்பம். நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ என்கிட்ட பக்கா ஸ்டைலா மாறணும், ஹை லுக்கா இருக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் என் தோற்றத்தை தான் மாற்ற முடியும், உன்னால என் நடவடிக்கைலாம் மாறாதுன்னு பல தடவை உனக்கு படிச்சு சொல்லியிருக்கேன்.
இவ்வளோத்தையும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஆமா போட்டுக்கிட்டு கேட்ட. ஆனா இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் ஏன் மாத்திக்க கூடாதுன்னு கேக்குற. சரவணன், அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. அப்ப நான் உங்களை லவ் பண்ணுவேனான்னு ஷியோரா எனக்கே தெரியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனா இன்னைக்கு எனக்கு நீங்க தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா இருக்க. உங்களை கல்யாணம் கூட பண்ணியாச்சு. போதும். இந்த கல்யாணம் திருட்டுத்தனமா கூட நடந்திருக்கலாம். இந்த சொசைட்டில ரெகக்னைசேஷன் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆத்மாத்மா தான் கல்யாணம் பண்ணிருக்கோம்னு நான் நம்புறேன். இப்போ நான் எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனும் நம்மளுக்காக தானே நான் யோசிக்கிறேன். எனக்காக மட்டும்னு நான் எதையுமே யோசிக்கலையே. ஓகே, உங்களுக்கு இந்த பிசினஸ் தான் கம்ஃபர்டபிள்னா இதே பிசினஸ் நீங்க வேற ஊர்ல கூட பண்ணலாமே. ஏய், பட்டு பிசினஸ் வேற எந்த ஊர்ல போய் செய்ய சொல்ற நீ? நட்டாஷா, நான் ஒன்னும் கடையை மட்டும் வைக்கல. என்னை நம்பி தறி இருக்கு. வெளியில இருந்து வாங்குறோம், விக்கிறோம். இல்ல வேற இடத்துல எல்லாம் சரியா வராது. ஏ, என்ன சரியா வராது? பெருசா நீங்க இதுல என்ன சாதனை பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் பண்ணல. ஆனா இதுல முழு முயற்சி எடுத்தா ஒரு நாள் ஏதாவது சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு தெரியாத ஒண்ணு ஆரம்பிச்சு என்னால கைய சுட்டுக்க முடியாது. அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுங்க. நான் இருக்கேன், எங்க அப்பா இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து இருந்தா தொழில சக்சஸ் கிடைச்சிருமா? சொல்லு. அதுக்குன்னு ஒரு டைம் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், உழைப்பு இருக்கணும். இதுக்கு எத்தனையோ வருஷம் கூட ஆகலாம். சொல்ல முடியாது. அதுவே நாளைக்கு பெரிய பிரச்சனையில கூட முடியலாம். சரவணன், ஒரு நிமிஷம். ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இந்த பிசினஸ் விட்டு வேற பிசினஸ்க்கு போறதா, இல்ல இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறதா? கடையை வேணா வேற யாருக்காவது லேசுக்கு கொடுத்துடலாம். எதுக்குமா லீஸ்க்கெல்லாம்? நமக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண சேதுராமன் இருக்கார்ல, அவருக்கு கொடுத்துருவோம். எப்படியோ நீ சரவணன் இங்க வர போறாரு. அந்த ஆனந்திய கிழி கிழின்னு கிழிக்க போறாரு.